குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் அந்த இரண்டாவது இயலுடைய தொடர்ச்சி தான் இந்த பாடம். அதாவது விரிவானத்துல மனம் கவரும் மாமல்லபுரம் என்ற தலைப்பும், அதுக்கப்புறம் மயங்கொலியும் தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு அதிக அதிக நீண்ட பெரியசா இருக்கிறதுனால நான் இரண்டாக ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோவை வந்து கொடுத்துருக்கேன். மாணவ 2 வீடியோவும் பார்த்துட்டு பயன்பெறுங்க. அப்போதான் இந்த பாடம் வந்து முழுமை பெறும். இல்லாட்டி அரைகுறை பாடம் வந்துட்டு ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அதனால அரையும் குறையுமா படிச்சுட்டு பாதி பொருள் புரிஞ்சும் புரியாமையும் முழுமை அடையாது. முழுவதையும் பார்த்து பயனடைஞ்சு இந்த பாடத்தினுடைய புரிதல் ஏற்பட்டு உள்வாங்கி கற்ற வழியில நடங்க. கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டினுடைய மனம் கவரும் மாமல்லபுரம் பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரிவானத்துல மனம் கவரும் மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரம் எங்க இருக்குது? இதுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இது எல்லாம் இந்த படம் எல்லாம் எதை உணர்த்துது? இது எங்க இருக்குது? இது யாரோட காலத்தை சார்ந்தது? இது எல்லாம் மாணவர்கள் அதற்குள்ள என்ன செய்யுங்கன்னா சிந்தனையா பாருங்க. இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சிந்தனை உதிச்சாதான் இது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் இந்த பாடத்தின் படித்த பிறகு. அப்படியே படிச்சது அப்படியே படிக்காம ஒரு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், போயிருக்கலாம். அதனால இந்த படத்தை ஒரு உள்வாங்கிட்டு இது எங்க ஏதுன்னு பாருங்க முதல்ல. அப்ப கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாடு நாகரிகத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும். அப்போ நாம் 64 கலைகள்னு சொல்லுவாங்க. அப்போ கலைகள் இலக்கியங்கள், அந்த இலக்கிய சான்றுகள் இருக்கிற இலக்கிய நூல்கள், இதுவும் ஒரு நாடு எப்படிப்பட்டது பண்பாட்டையும் நாகரிகத்தையும் மற்ற உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு எடுத்துக்காட்டுதான் கலையும் இலக்கியங்களும். அப்போ தமிழர்களின் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகள் சிறந்திருந்தன. தமிழர்கள் எதில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செதுக்கிறதுலையும் ஓவியங்கள் தீட்டுவதிலையும் கலைகள், இந்த 2 கலைகள்ல சிறந்திருந்தனர் தமிழர்கள்னு சொல்றாங்க. அப்போ காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். அப்ப காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் தான் இதெல்லாம். அப்படிப்பட்ட செல்வங்கள் வந்துட்டு பலவற்றை அவர்கள் தமிழர்கள் படைத்திருக்கின்றனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அப்ப பல நூற்றாண்டுகள் பல கடந்திருந்தாலும் அதனுடைய கலை நயம் வந்து அதன் நுணுக்கங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையாமலும் அதன் அழகுகள் வந்துட்டு சிதையாமலும் அப்படியே விளங்கக்கூடிய கலை செல்வங்கள் தமிழகத்தில் உள்ளன. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த பிக்சர் எல்லாம் உங்களுக்கு வீடியோ பிளே ஆகும். பாரு மகிழுங்கள்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. பாருங்க, இதை பாருங்க. இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர்கள் தெரிஞ்சிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். அப்ப குளிர்ச்சியான காற்று வீசியது, வெளிச்சமும் எல்லா இடத்திலும் பரவியிருந்தது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் இங்கே இருக்கிறோம். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அப்ப எங்க இருக்கோம் நாம? எந்த இடம் இது அப்படின்னு கண்ணை நல்லா கசக்கிட்டு பார்க்கலாம். யாரு? கயல் என்ற ஒரு மாணவி, 6ஆம் வகுப்பு மாணவி. அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. அப்போ அவள் கண்ணை கசக்கி பார்த்து அவளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கோவில் தெரிந்தது. விழப்புடன் பார்த்தாள். என்ன இது அப்படின்னு சொல்றோம். கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறதே. அப்போ அதை கண்ணை கசக்கி பார்த்த அவளுக்கு கோவில் மாதிரி இருந்தது. மறுபடியும் விழப்போட பார்த்துட்டு என்ன இது, கோவில் மாதிரியும் இருக்கிறது, தேர் போலும் இருக்கிறதே அப்படிங்கிறான். இதை பற்றி யாரிடம் கேட்பது என திகைத்து நின்றான். அது யார்கிட்ட இதை பத்தி கேட்கிறது அப்படின்ட்டு திகைத்து போய் நிற்கிறான். அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது தெரிகிறது. அவர் தோற்றத்தில் எப்படி இருந்தார்னா ஒரு அரசரை போல இருந்தார். அவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். அப்போ இது யார்கிட்ட கேட்கறத திகைத்து போனிக்கிறான். அப்போ தூரத்துல ஒரு குதிரையில வர்றதை பார்த்துட்டு வர்றத மாதிரி இருந்து, அப்போ தோற்றத்துல பார்க்கும்போது அவர் உருவத்துல எப்படி இருக்கும்போது அவர் அரசரை மாதிரி இருக்கிறாரு. யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும், பார்க்கலாம் என எண்ணினாள். கிட்ட வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான். குதிரை அவர் அருகில் வந்து நின்றது. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். யார் அவர்னு பார்ப்போம். கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள் கயல். அப்போ இது யாருக்கு ஒரு உரையாடல் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னருக்கும் அரசருக்கும் ஒரு மாணவிக்கும் இடையே ஒரு உரையாடல் மாதிரி தான் அந்த பாடங்கள் வந்து முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும்
ஒரு அரசருடன் இந்த இந்த கலை நுணுக்கங்களுக்கு காரணமான ஒரு மன்னனுடன் உரையாற்றுவது போல ஒரு கற்பனையோ ஒரு கனவோ கற்பனை செய்து இந்த பாடலை வந்து படித்து முழுமைப்படுறதுதான் இந்த பாடல் உங்களுக்காக கொடுக்கப்படுது. இதே வகையில் தான் எந்த ஒரு பாடத்திலும் அந்த இடத்துல அந்த மாணவியாக கயல் என்ற மாணவியத்தில் உங்களை வைத்து இந்த இந்த உரையாடல் நிகழ்த்தின மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் பாடம் வந்துட்டு எளிமையாக புரியும். அதற்காகத்தான் ஒவ்வொரு பாடமும் ஒரு உரையாடல் போலவே உங்களுக்கு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாணவர்கள் இந்த வகையிலே படித்து பயன்பெறுங்க. நல்லா உள்வாங்கிக்குங்க. புரிதலோடு பாருங்க. அவர் யாருன்னு பார்ப்போம். நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர்மன். அவர் யார்? எந்த நாட்டு மன்னன்னா, நம்ம படிச்சோம்ல வரலாறு படிக்கும் போது சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள், அந்த பல்லவ மன்னனுடையர் தான் இவர். இவர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். அப்போ மற்போரில் சிறந்தவர் தான் யாருன்னா நரசிம்மவர்மன். அதனால் எனக்கு மாமன்னன் என்று பெயரும் உண்டு. எந்த போரில் சிறந்தனால மற்போரில் வந்துட்டு சிறந்து விளங்கியதால் மாமன்னன் என்ற பெயரும் உண்டு. யாருக்கு? நரசிம்மவர்மனான பல்லவ மன்னனுக்கு. உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர். ஐயா, என் பெயர் மா தி கயல் அப்படிங்கிறான். மதி கயல் என்று 2 பெயர்களா உனக்கு அப்படின்னு மன்னர் கேட்கிறார். இல்லை ஐயா, மா தி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள். அதாவது தலைப்பெழுத்துக்கள்னா நாம முன்னாடி பெயர் சேர்ப்போம்ல, உங்கள் பெயருக்கு முன்னாடி இனிஷியல்னு சொல்லுவீங்க, அதுதான் இது. அப்போ தலைப்பெழுத்துக்கள்னா என்னன்னா, என் அம்மா பெயர் மங்கை, என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்தை தலைப்பெழுத்தாக வைத்துள்ளனர். அப்போ மா என்பது அம்மாவின் பெயரான மங்கை என்பதையும், டி என்பது தந்தையின் பெயரான திருநாவுக்கரசு என்பதை பெயருக்கு முன் எழுத்துக்களை எடுத்து தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளனர் என்று பொருள் கொடுக்கும். அப்படியா, மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறார். இதோ இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் கயல். இது கோவிலா தேரா என்று தெரியாதனால அவ என்ன சொல்கிறார், ஐயத்தோடு இதை பார்க்கறதுனால அந்த குழப்பத்தை வந்து அதை தெளிவுபடுத்த அவர்கிட்ட கேட்கிறான். நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. அதாவது ஒரே ஒரு பாறையில ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை என்ன செஞ்சிருக்காங்கன்னா செதுக்கி செய்யப்பட்ட கோவில் தான் இந்த கோவில்ன்றாங்க. அப்போ ரதம் சொல்றாங்க. ரதம்னா என்ன பொருள்னா தேருன்னு சொல்றாங்க. தேர் போன்ற ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது தான் வந்து இந்த கோவில். அது எதுல செஞ்சிருக்காங்கன்னா ஒரே ஒரு பெரிய கல்லை கொண்டு செதுக்கி வடிக்கப்பட்டதுதான் இந்த கோவில். இதனால் இதனை ரதக்கோவில் என்றும் அழைப்பர் என்று விளக்கினார் மாமல்லர். என்ன கோவில் சொல்வாங்கன்னா ரதக்கோவில் என்றும் அழைப்பர். அப்ப கயல் சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. இவை என்ன ஐயா என்று கேட்டாள். அப்போ அவ சுத்தியும் பார்க்கணும். அப்போ 5 ரதங்கள் இருக்குது. இதையெல்லாம் என்னன்னு கேட்கிறான். 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவ ரதம் என்று என்று பெயர் சொல்லும். அப்போ 5 ரதங்கள் இருக்குது, ஒன்றல்ல 5 ரதங்கள் இருப்பதனால அந்த இடத்திற்கு பஞ்ச பாண்டவ ரதம். பஞ்ச என்பதுன்னா 5, பாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமன். அப்ப அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டவைதான் இந்த 5 ரதங்கள் கொண்டது பஞ்ச பாண்டவ ரதம். யாருடைய காலத்துனா மாமல்லர் காலத்தில். வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு வாய்ந்தவர் அல்லவா அப்படின்னு கேட்கிறான். ஆமாம் கழன், நான் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன். இவர் பல்லவர் மன்னர். மாமல்லர் எந்த நூற்றாண்டுனா 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன். நம்ம வரலாறு படிக்கும் போது பார்த்தோம், பிற்கால பல்லவர்கள் தான் வந்துட்டு 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டு பல்லவ நாடான தொண்டை மண்டலத்தை எல்லாம் வந்து பெரிய ஆட்சி பகுதியா விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த 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 மன்னன் தான் இந்த தமிழ் பாடத்துல படிக்கணும். அதனாலதான் வரலாறு படித்தாலும் சரி, எந்த ஒரு பாடமாக அதனுடைய தொடர்ச்சி வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கணும்னு நான் ஒவ்வொரு பாடத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால அந்த மாமல்லன் என்பது நாம வரலாறு படிக்கும் போது படித்தோம். இங்க தமிழ்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. விழப்பாக உள்ளதே,
அதான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டாரா. இப்போ இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்னு கேட்கிறேன். இங்கேயே இருந்து பாறைகளில் தான் இவற்றை ஏன்னா ஒற்றைக்கல் ரதம் சொல்றாங்க. ஒரே ஒரு பெரிய கல்லால அதை செதுக்கி வடிக்கப்பட்டது அந்த இந்த கோவில்னு சொல்றாங்க. அப்போ அங்கேயே இருந்த பாறைகளில் தான் இவற்றை உருவாக்கினோம் சொல்றாங்க. அப்ப தெரிந்து கொள்வோம் பாருங்க, தெரிந்து தெளிவும். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என்னென்ன இடங்கள் வந்துட்டு மாமல்லபுரத்தில் இருக்குன்னு பாருங்க. மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமல்லபுரம் என்ற ஊர் வந்துட்டு எந்த மாவட்டத்துல வருதுன்னு பாருங்க. இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்ப பாருங்க, என்னெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து அங்க இருக்குது. மாமல்லபுரம் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், இதெல்லாம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இடங்கள். மற்றும் புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் காணக்கூடிய இடங்கள். அப்படியா? இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? ஏன்னா இது எல்லாம் என்னோட காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது, இங்கிருந்த கற்களை கொண்டு உருவாக்கினோன்னு சொல்றாங்க. அதை ஆச்சரியமாக கேட்கிற. அப்படியா? இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியதுன்னு கேட்கிறோம். அது பாருங்க. நான் சிறுவனாக இருந்த போது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். எப்பொழுது? சிறுவனாக இருந்த. அதனாலதான் சொல்றேன், சிறு வயதில் விதைக்கப்படக்கூடிய விதை வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஆலமரமாக அதாவது பெரிய ஆலமரம் விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றும். அதுதான் பாருங்க. ஒரு சிறிய மாணவனாக இருந்த போது, தந்தையுடன் வந்த போது அவனுக்கு சில சந்தேகம், அந்த ஐயம் தான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சத்திற்கு ஒரு இலக்கை அடையிறதுக்கே கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்திலையும் ஒவ்வொன்று ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி கேளுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணத்தை கேளுங்க, ஒரு சிந்திங்க, அது எதுக்கு எப்படின்னு சிந்திங்க. அந்த அந்த உங்களுடைய அறிவுக்கு வேலை கொடுங்க. அது சிந்திச்சு பல சிந்தனைகளை வெளிப்படுத்தும். அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே ஒரு பொருள்களாக உருவாகிறதுக்கு காரணமாகும். அப்போ எந்த ஒரு பொருள் வந்திருந்தாலும் அது ஒவ்வொருத்தருடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் ஒரு பொருளாக இருக்குது. நாம வந்து அதை தான் வந்து இன்னைக்கு வந்துட்டு காப்பி அடிச்சுட்டு அதை தான் நாம பார்க்குறோமே ஒழிய, நம்ம சிந்தனையிலிருந்து உதிக்கிறது வந்துட்டு நம்ம அதற்குண்டான வேலைகளை நம்ம சிந்திக்கிறதுக்கே செய்யறது இல்ல. அப்போ எங்கிருந்து சிந்திச்சாதான் அது வேலை செய்யும். அந்த சிந்தனையே நம்ம கொடுக்கறது இல்ல. அப்போ சிந்திக்கப்படாமல் அது எங்கிருந்து அந்த அறிவு வந்து வேலை செய்யும். அதனால மாணவர்களை நீங்க எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு சொல்லையும், எந்த ஒரு வார்த்தைக்கும் என்ன செய்யணும்னா, அது ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்திங்க. சிந்திச்சீங்கன்னா அது பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அந்த பல கேள்விகளின் பதில் தான் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு ஊற்றாக அமையும். அதுதான் வந்து செயல் வடிவமாக பின்னாளில் வந்து விளையும். அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தின் அழுத்தமா சொல்றேன், சிந்திங்க சிந்திங்க சிந்திங்கன்னு சொல்றேன். சிந்திச்சாதான் உங்களுக்குரிய அறிவு வந்து பெருகும். அப்படியே நீங்க கண்மூடித்தனமா அந்த பாடத்தை முழுமையாக அப்படியே வாசிக்கிறது இல்லாம அதை ஒவ்வொன்றுக்கும் உள்வாங்கிட்டு ஏன், எதற்கு, எப்படி என்ற காரண காரியத்தோட படிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பாடத்தை உங்களுக்கு ஒரு புரிதலோட தான் கொடுத்துருக்கேன். அதை மீண்டும் மீண்டும் நீங்க நல்லா வாசிச்சிட்டீங்கன்னா நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு பாடத்தினுடைய ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு வந்து பாடத்திலிருந்து ஈடுபாடு ஏற்படுறதுக்கு காரணமே புரிதல் இல்லாத வரைக்கும் ஈடுபாடு வராது. எப்போ ஒரு பாடத்தின் மேல புரிதல் ஏற்பட்டுடுச்சோ ஈடுபாடு வந்து அதிகரிக்கும். யாரு வந்துட்டு வேணான்னு சொன்னாலும் நீங்க நிக்க மாட்டீங்க படிக்கிறத. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு புரிந்தால், அதுதான் வந்து புரிஞ்சு படிக்க சொல்லிட்டு கேட்கிறேன். எந்த ஒரு பாடமும் வந்து கடினம் கிடையாது. அது புரிந்தால் அனைத்து பாடங்களுமே வந்துட்டு எளிமைதான். பாருங்க எப்படி வந்து உருவாகுது. இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன் என் தந்தையுடன் வந்த போது, இந்த பாறையின் நிழல் எப்படி இருந்தது, அந்த பாறை ஒண்ணு இருந்ததுல அந்த பாறைக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருந்ததுனால சின்ன வயசுல அந்த பாறையோடைய நிழல் இருக்குது இல்லையா, அந்த நிழலுடைய உருவம் எப்படி இருந்ததுன்னா ஒரு யானை போல் தரையில் விழுந்ததாம். அந்த பாறையுடைய நிழல் பாக்குறதுக்கு அது நிழல் வந்துட்டு யானை மேல் தரையில விழுந்தது. அப்ப என் தந்தையிடம் அதனை காட்டினேன், அந்த யானையை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போல்தான் தெரிகிறது என்றார் அவரும். அதே அந்த குன்றின் நிழலைப்பார், கோவில் போல தெரிகிறது என்றார். அப்போ இந்த யானையுடைய எதன் நிழல் வந்து பாறையுடைய நிழல் வந்து யானை போன்று தெரிகிறது. அதோ அங்கே இருக்க ஒரு குன்று, அந்த குன்றுடைய நிழலைப்பார், ஒரு கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும்
இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்று. அப்போ அப்பா சொன்னாரு, அந்த குன்று வந்து கோவில் மாதிரி இருக்குது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நரசிம்மவர்மன் இந்த கோவிலுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய இந்த குன்றை வந்துட்டு யானையாக மாற்றிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல சிந்தனை, எப்படி சிந்தனை பாருங்க. அவர் ஒரு விளையாடுறான், அது ஒரு காட்சி தெரியுது, நிழல் தெரியுது. அந்த நிழலுக்கு உண்டான கற்பனை தான் வந்து இன்னைக்கு என்னவா உருவாயிருக்குன்னு பாருங்க. அதனாலதான் சிந்தனை, ஒரு சிறு சிந்தனை வந்துட்டு இன்னைக்கு எப்படிப்பட்ட இந்த உலகம் முழுக்க காணக்கூடிய ஒரு கலை கூடமாக காட்சி அளிக்கிறதுன்னு பாருங்க. அதனாலதான் மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சிந்திங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப ஒரு நல்ல சிந்தனை. இவை இரண்டை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம் அப்படின்னு. இந்த 2 குன்று மட்டும் கிடையாது, இன்னும் பல குன்றுகள் இருக்குது. இந்த பல குன்றுகளை இங்குள்ள ஒவ்வொரு எப்படி கூட சிற்பமாக மாற்றலாம் அப்படிங்கிற. ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாறலாம். அப்போ இருக்கிற மற்ற குன்றுகள் எல்லாம் சிற்பமாக மாற்றலாம். அங்க இருக்கக்கூடிய பாறைகள், இது வந்து குன்று வந்து சிற்பமாகவும், பாறைகளை வந்து அங்க இருக்கக்கூடிய பாறைகளை நந்தியினுடைய உருவம், சிங்கத்தினுடைய உருவம், யானையினுடைய உருவம் என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையை சிற்பக்கலை கூடமாக, அதாவது சிற்பங்களுக்கு அப்படி சிற்பக்கலை கூடமாகவே மாற்றணும் இந்த கடற்கரையே அப்படின்றாங்க. எந்த கடற்கரை? மாமல்லபுர கடற்கரையே அப்படின்னு சொல்லிட்டு என்றார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர். அவர் தந்தை சொன்னதாக அவர் சொல்லி முடித்தார் கயலிடம். உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டாள் கயல். ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம இதெல்லாம் நாம வரலாறு படிக்கும் போது படிச்சோம். அப்ப என் பல்லவ நாடு என்ற ஒரு நாட்டை ஆட்சி செய்தவர் என்ன? பல்லவ நாடு எங்க பார்த்தோம்? காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்தோம். அப்போ அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லவர்கள் ஆண்டாங்கன்னா அவர்கள் தான் இந்த கலை வடிவத்தை கொடுத்தாங்கன்னா, அப்ப இது எந்த மாவட்டத்தில் வருதுன்னு பாருங்க. அப்போ எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யாருன்னா என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது. அப்போ சிற்பங்கள் செய்யக்கூடிய பணி யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா பல்லவர் மன்னரான மகேந்திரவர்ம பல்லவருடைய காலத்தில் தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம். அப்போ அவருடைய அப்பாவுடைய காலம், இது என் காலம் என்பது மாமன்னருடைய காலம், அவருடைய மகனின் காலம், இவருடைய பேரனின் காலம் என்று நடைபெற்றதாம். அப்ப எத்தனை தலைமுறைகள் பாருங்க. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர். அப்போ இந்த சிற்ப கலைகள்லாம் ஒரு தலைமுறை இல்லை, 4 தலைமுறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டது என்று பெருமையோடு கூறினாராம் அவர். அப்படி எந்த அளவுக்கு அது பழமையானது, எந்த அளவுக்கு அதனுடைய நுணுக்கங்கள் வெளிப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதுதான் வந்து எவ்வளவு காலத்திற்கு வந்து அதை செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே என்றால் கலை. அப்ப இந்த சிற்பங்களை எல்லாம் என்ன செய்யணும்? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றா அவ. பாருங்க, இதுதான் வந்துட்டு இந்த ஒரே யானை வடிக்கப்பட்டு இதெல்லாம் மாணவர்கள் பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க, சென்றிருக்கீங்களான்னு, போயிருக்கீங்களான்னு பாருங்க, வேற எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க. இதுதான் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலையின் உச்சம் இருக்குதுல, அந்த சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். இருவரும் அர்ஜுனன் தபசு சிலை, அப்போ இருக்கிற மொத்த கலையினுடைய உச்சத்தை எல்லாம் நீ பார்க்கணுமா, வா என்று கூட்டிட்டு போறாரு. இருவரும் அர்ஜுனன் தபசு என்ற சிலைக்கு அருகில் வந்து நின்றனர். அங்கு பாறைகளில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். அந்த அளவுக்கு அந்த பாறைகளுடைய அந்த சிற்பங்களுடைய அழகு இருந்தது. அதை கண்டு அவ விழுந்து போனான்னு சொன்னான். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கான் பாருங்க. இந்த பாறைகள்ல மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், இது எல்லாமே இந்த பாறைகள் வந்து இது என்னன்னு சொல்றாங்க? அர்ஜுனன் தபசுன்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு விழுந்து போறலாம் அந்த சிற்பங்கள். இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ள. அப்ப எந்த அளவுக்கு கலை நுணுக்கங்கள் இருந்தா அது ஒரு உயிருள்ளது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதை செதுக்கியிருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு அவருடைய நுணுக்கங்கள் வந்து கலை திறன்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அதனால பாருங்க, ஆம் கயல், இவற்றுக்கு என்ன சொன்னா புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள். அப்ப இதுக்கு என்ன சொன்னோம்னா புடைப்பு சிற்பங்கள்னு சொல்றாங்க.
2 பாறைகளிலும் எத்தனைனா 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள், இரண்டு பாறைகள்ல 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் வந்து வரையப்பட்டிருக்கின்றன. புடைப்பு சிற்பங்கள்னா என்னன்னா, ஒரு பெரிய பாறை இருக்குதுன்னா அது குடைஞ்சு குடைஞ்சு செதுக்கிறது வந்து சிற்பங்கள் சொல்லுவோம். அதுதான் வந்து புடைப்பு சிற்பம். ஒரு பெரிய பாறை, அந்த பாறையை குடைந்து சிற்பங்கள் வடிப்பதுதான் புடைப்பு சிற்பம். அதுதான் அது சொல்றேன். அப்போ அதில் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அப்போ 2 பாறைகளில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒரு சிற்பத்தை பத்தி சொல்றாங்க. ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி, நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்க. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ கண்களை மூடுறாங்க, கைகளை உயர்த்துறாங்க, வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளுடன் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்படணும். அப்ப கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வணங்குவது மாதிரியும், அவருடைய உடல் வந்துட்டு மெலிந்து எலும்பு நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி வந்து சிலை வந்து வடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, செதுக்கப்படும். ஆம் கயல், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இது. என்ன காட்சினா, அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய காட்சிதான் அது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். இதனை பகீரதன் தவம் என்றும் கூறுவர். அதாவது அர்ஜுனன் தவசும் செய்யக்கூடிய காட்சிதான் அந்த சிற்பக்கலை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் தவசுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம இன்னொரு பேர்னா பாகீரதன் தவம் என்றும் கூறுவர் சொல்றோம். அப்படியா, இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து தடம் தெரிகிறது. அப்போ இந்த 2 பாறைகளுக்கு இடையே எப்படின்னா நீர் வடிஞ்ச தடம் மாதிரி தெரிகிறது அப்படிங்க. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டுள்ளான். எப்படி ஒரு இயற்கை நுணுக்கம் பாருங்க. அதாவது 2 பாறைகளுக்கு அருகே ஆகாயத்திலிருந்து பூமிக்கு, ஆகாயம் எங்க இருக்கு, பூமி எங்க இருக்கு, அப்ப அங்கிருந்து நீர் பூமிக்கு வருவது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டு இருக்கிறதுனா, அப்ப எந்த அளவுக்கு 7ஆம் நூற்றாண்டிலே வந்து கலை நுணுக்கங்கள் அமைந்திருந்திருப்பாங்க பாருங்க நம்ம தமிழர்கள். அப்ப மழை காலத்தில் இதன் வழியாக எப்போனா அப்படி அமைக்கப்பட்டது ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, மழை காலத்துல அதுல இருந்து நீர் வழியும் போது மழை நீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல இருக்குமா. ஆகாய கங்கை என்பது பூமிக்கு நீர் வர்றது மாதிரி அமைக்கப்பட்டது. மழை காலத்துல அந்த வழியாக மழை வந்தா எப்படி இருக்குன்னா, அப்படியே கங்கை நதி ஓடி வருவது போல இருக்கிறார் என்று சொல்லியிருக்காரு மாமல்லர். பாருங்க, இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. இந்த யானை சிற்பங்கள் பாருங்க எந்த அளவுக்கு கலை நுணுக்கத்தோடு அந்த கற்கள்ல வடிக்கப்பட்டிருக்கு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டுகளை நம்மளால ஒரு சிறு துரும்பு கூட எடுத்து நம்ம அறிவை பயன்படுத்தி செய்ய முடிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு கலை நுட்பங்கள் எல்லாம் இருந்திருக்குன்னு பாருங்க நம்ம முன்னோர்கள். இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. அது மட்டுமில்ல, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் எல்லாம் உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டு, என்னது யானை மட்டும் இல்ல, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன. எப்படி உயிரூட்டமாக ஒவ்வொரு கலையும் வந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த கலை திறன்களை வந்து ஒரு நுணுக்கங்கள் அறிந்திருந்தாங்கன்னா தான் அதை வந்துட்டு அந்த அளவுக்கு பொறுமை இருந்திருக்கணும். அவங்க கலை நுணுக்கம் இருந்திருக்கணும். அந்த திறமை இருந்திருக்கும். அந்த உயிரூட்டமாக அவங்க செதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு உயிர் உள்ள பொருட்களிலும் செதுக்கியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற ஒரு சிற்பம். அதாவது மானு தன் காலை தூக்கி அந்த முகவாயை இருக்குது இல்லையா, அங்க சொரிந்து கொள்வது போன்ற ஒரு சிற்பம். பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதை போல தோன்றுகிறது என்று விழப்புடன் கூறினால், எந்த அளவுக்கு ஒரு கலை நுணுக்கம்னு பாருங்க. எப்படி அங்க போய் நேர்ல போய் நம்ம படிக்கும் போதே இவ்வளவு நுணுக்கங்கள் தெரியுதுன்னா, அப்ப நேர்ல பார்த்தா அதோடைய கலை நுணுக்கம் எவ்வாறு இருக்குன்னு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல். இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது. எனக்கு இந்த அளவுக்கு கற்பனை திறனும் கலை நுணுக்கமும் இருந்துச்சுன்னா ஒரு நாள் போதுமா? போதாது அப்படிங்கிறார். இந்த ஊரின் பெயர் என்ன தெரியுமா ஐயா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் கயல். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். இதுதான் இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பாருங்க. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது என்பதுனா மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகை அமைப்படும். அதாவது சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைனா 4 வகை.
அது என்னன்னு பாத்தீங்கன்னா குடைவரை கோவில்கள். நாம பார்த்தோம் மகேந்திரவர்மனால் அறிமுகப்படுத்தப்பட்டதான் குடைகளுக்கு, அதாவது பாறையை வந்துட்டு குடைந்து குடைந்து கட்டப்பட்டதுதான் குடைவரை கோவில்னு படிச்சிருக்கோம். இது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் தான் அவர் காலத்துல வந்துட்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்திருக்கோம் வரலாறு படிக்கும் போது. ஒற்றைக்கல் ரதம் இது வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு நரசிம்மவர்மனுடைய காலத்துல இயற்றப்பட்டது. இது கட்டுமானம். இது ஒரே ஒரு கற்களை கொண்டு கோவில் கட்டியிருப்பாங்க. இது கட்டுமான கோவில்னு பார்த்தோம். இது கட்டுமான கோவில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்களை அடுக்கி அடுக்கி எப்படி தற்காலத்துல செங்கல் அடுக்கி கட்டடம் கட்டுறாங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய கற்களை கொண்டு அடுக்கி அடுக்கி தான் கட்டப்பட்டதான் கட்டுமான கோவில். புடைப்பு சிற்பங்கள்லாம் பாறையை குடைந்து அதுல செதுக்கி கோவில் கட்டியிருப்பாங்க. இதுதான் புடைப்பு சிற்பம். இது எல்லாம் இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் சொல்லியிருக்காங்க. பாருங்க. கயல் சிந்தித்தவாறு உங்கள் பெயர் மாமன்னன், இந்த உயிரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ தொடர்பு உள்ளதே என்று கேட்பார். இந்த பெயரையும் கேட்கிறான், இந்த ஊரையும் கேட்கிறான். எப்படி அங்கேயே ஒரு சிந்தனை உருவாகுதுன்னு பாருங்க. அந்த சிந்தித்தவாறு சிந்தனை தான் எல்லாத்துக்கும் செயல் வடிவமாவே கொடுத்துருக்கும். சிந்தனையின் வெளிப்பாடுதான் அனைத்து வகையான செயல் திறன்களும். அதனால மாணவர்கள் சிந்திங்க. இரண்டுக்கும் ஒற்றுமை உள்ளதே என கேட்டால், ஆமாம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம். அப்போ ஒரு ஊரே உருவாகிறதுக்கு இவருடைய கேள்வியில தான் ஒரு ஊரே உருவாகிறதா பாருங்க. அப்போ கேள்விக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கு, சிந்தனைக்கு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குதுன்னு பாருங்க. அப்ப காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரையே இந்த ஊருக்கு வைத்தார். அப்போ இந்த ஒரே ஒரு கேள்விதான் இந்த ஊர் உருவாகிறதுக்கே காரணமா இருந்ததுனால அதற்கு அவர் பெயரையே வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் என்றும் அழைக்கிறார். இந்த காலத்துல தற்போது இந்த ஊரை மாமல்லபுரத்தை என்னவென்று அழைக்கிறாங்கன்னா மகாபலிபுரம் என்று. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. எனக்கும் தான் கயல். உன்னோடு பேசிக் கொண்டிருந்ததில் என் இளமை காலத்திற்கு, அதாவது அவர் சின்ன வயசுல அந்த அனுபவங்கள்லாம் போயிட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு. என்று உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் எந்த ஒரு கதையை படிச்சாலும் நீங்களே அக்காலகட்டத்திற்கு சென்று அதை நீங்களாவே கற்பனை செய்து அங்கே நீங்கள் உரையாடுவது போல நினைச்சீங்கன்னா இந்த பாடம் எளிமையாக இருக்கு. இதுதான் இந்த பாடம் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களும் உரையாடல் வடிவில் தான் இருக்கும். அது நீங்க அப்படிதான் நீங்க கற்பனை செய்து அந்த பாடத்தை புரிந்து மனசுல நிறுத்தணும். மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல். மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல் அப்படின்னு சொல்லிட்டு முழு பெயர் ஆகும். அம்மா பேரு அப்பா பேரு கயல் அப்படின்றது முழு பேரு சேர்த்து சொல்றார். அப்போது கயல் கயல் எழுந்திரு என்று அப்படின்ட்டு எழுப்புறாங்க. எழுந்திரு, இன்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே என்று இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண் விழித்தால் கலை. அனைத்தும் என்னது? கனவு. அப்ப கனவு என்ன ஆக போகுது? ஒரு நனவாக போகுது. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவை எல்லாம் என் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறோம் என்று எண்ணி மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானார் கயல். அவ்வளவுதான். எல்லாமே கனவாக, அந்த பாடம் முழுக்க அவளுடைய கனவாகவே முடிஞ்சிருச்சு. கனவு கண்டதை என்ன செய்ய போற? பாடம் நடக்குது அனைத்தும் உங்களுக்கு இப்படி இன்னைக்கு இந்த பாடம் படிச்சுன்னா உங்களுக்கு அனைத்தும் கனவாக நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்? கனவு எங்க போகணும்? நேர்ல கொண்டு போய் அங்க நிறுத்தும். அதுதான் எங்க பாடத்துல நீங்க பார்க்க போறீங்க. இப்ப பாருங்க. கற்பவை கற்ற பின் நீங்கள் சென்ற சுற்றுலா பற்றிய செய்திகளை நண்பருடன் பகிர்க. நீங்க எங்கெல்லாம் சுற்றுலா சென்றிருக்கீர்களோ அந்த சுற்றுலா அனுபவங்களை எல்லாம் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்த சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி செய்திகளை திரட்டுக. அப்போ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் இருக்குதோ அந்த செய்தியெல்லாம் சேகரிச்சு திரட்ட சொல்லியிருக்கிறாங்க. மாமல்லபுர சிற்பங்கள் பாறைகளில் செதுக்கப்பட்டதுன்னு படிச்சோம். அப்போ வேறு எந்தெந்த பொருள்களால் சிற்பங்களை செய்யலாம் என கலந்துரை. அப்போ பாறைகளில் மட்டுமா சிற்பங்கள் செதுக்கப்படும்? வேற எந்த பொருள்களாவது சிற்பங்கள்லாம் செய்யலாமான்னு சொல்லிட்டு கலந்துரை ஆட சொல்லியிருக்கிறாங்க. கலைகளில் ஒன்று சிற்பக்கலை. அப்போ கலைகளில் நிறைய கலைகள் இருக்குது. அதில் ஒன்றுதான் சிற்பக்கலை. இது போன்ற பிற கலைகளின் பெயரை திரட்டி எழுத. இதெல்லாம் உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய. அப்புறமா திரட்டுங்க, ஆனா சிந்திங்க. வேற என்ன இருக்குன்னு யோசிங்க. சிற்பக்கலை என்பது கலை ஒன்று, சிற்பக்கலை. வேற என்ன கலைகள்லாம் இருக்குன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது சேகரிச்சு அதுக்கப்புறம் திரட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம்
உங்களுடைய மதிப்பீடு நீங்க செய்ய வேண்டியது. மயங்கொலிகள் இது வந்துட்டு இலக்கண பகுதி. மனம், மனம் இதுவும் மனம் தான். இது மனம். மனம் என்பது இது 3 சுழினா, இது 2 சுழினா. இதுதான் வந்துட்டு வித்தியாசப்படுது. இதற்குண்டான இது என்ன பொருள் தருதுன்னு பாருங்க. மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்க. இதை கவனிங்க, இதையும் கவனிங்க. மனம், மனம் இது இரண்டும் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறது. ஆனா எழுத்து மட்டும் என்னவா இருக்குது, இது 3 சுழி நாவும் இது 2 சுழி நாவும் அமைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. அப்போ அதனுடைய ஒலிப்பு முறை எப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. மனம், மனம் ஏதாவது வேறுபாடு தெரியுதா? இல்ல. அப்போ ஒலிக்கும் போது ஒரே மாதிரி இருக்குது. ஆனா எழுத்து மட்டும் வேற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன சொல்லணும்? ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. அப்போ உச்சரிக்கிறது ஒரே போல இருந்தாலும் ஆனா அதற்குண்டான பொருள் வேறுபாடு வேற 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 இருக்குதுன்றாங்க. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே உச்சரிக்கும் போது சிறிதளவு தான் மாற்றமே ஒழிய நாம படிக்கும் போது நம்ம எந்த ஒரு உச்சரிப்பு மாற்றம் ஒரே மாதிரி தான் படிக்கிறோம். ஆனா இலக்கண பூர்வமாக அதை உச்சரிக்கும் போது வேறுபடுத்தி தான் உச்சரிக்க வேண்டும். அப்படி சிறிதளவு உச்சரிப்புல மாற்றம் இருந்தாலும் அது வேறுபட்ட பொருள்களை தான் கொடுக்கும். அப்படிப்பட்டதுக்கு என்னன்னு சொல்றோம், அப்படிப்பட்ட ஒலிகளுக்கும் மயங்கொலிகள் என்கிறோம். என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்க. நா, நா, ந இது 3 எப்படி இருக்குது, ஒரே மாதிரி தான் ஒலிக்கிற மாதிரி இருக்குது. ல, ர, ல, ர, ர ஆகிய 8 எத்தனை எழுத்துக்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8 எழுத்துக்கள் என்னன்னு சொல்றோம்னா மழங்கொலி எழுத்துக்கள் சொல்றாங்க. ஏன் வந்து மழங்கொலி எழுத்துக்கள்னா இது ஒரே மாதிரி இல்லைனாலும் ஆனா உச்சரிக்கும் போது எப்படின்னா சிறு மாற்றங்கள் இருக்கிறதுனால இது மயங்கொலி எழுத்துக்கள் சொல்றாங்க. பாருங்க. நா, நா, ந எழுத்துக்கள். இந்த 3 எழுத்துக்களை எப்படி எல்லாம் உச்சரிக்கணும்னு பாருங்க. இந்த அன்னத்தின் அன்னம், நாக்கு, பல்லு இதெல்லாம் உச்சரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இடங்கள் வந்து. மாணவர்கள் இதை நீங்க பயிற்சி செய்யணும். அப்படியே ஒரே போல உச்சரிக்காம இதில் கொடுக்கப்பட்ட மாதிரி மாணவர்கள் என்ன செய்றீங்க பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். அதை நீங்க இந்த சிறு பருவத்திலேயே இதை நீங்க கற்றுக்கிட்டீங்கன்னா மேல் வகுப்பெல்லாம் படிக்கும் போது நீங்க நல்ல எளிமையாக உச்சரிக்கிறதுக்கு நல்லா அதனுடைய உச்சரிக்கிறது நீங்க எளிமையாக பண்ணிட்டீங்கன்னாவே பொருளும் வந்துட்டு இதற்கு இந்த நாவுக்கான பொருள் இதுதான் உங்களுக்கு பொருள் விளங்கும். பாருங்க. நா இந்த 3 சுழி நா எப்படி உச்சரிக்கணும்னு பாருங்க. நாவினுடைய நுனி, நாக்கினுடைய நுனி, நாக்கு இருக்கா, இந்த நாக்கினுடைய நுனி மேல்வாய் அன்னம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல்வாய் அன்னம். இது அன்னம் என்பது இதுதான். நாக்குக்கு மேல பல்லுக்கு இடையில இருக்குது இல்லையா, அதுதான் வந்து அன்னம். அந்த அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடரும். இது வந்துட்டு இது உள்பகுதி, இது வெளிப்பகுதி, இது நடுப்பகுதி. இந்த அன்னத்தினுடைய நடுப்பகுதிய இந்த நாக்கினுடைய நுனி பகுதி பட்டா என்னன்னு சொல்றோம்னா நகரம் என்று பிறக்கிறது. அப்போ முயற்சி பண்ணி பாருங்க. அப்போ நா என்பது உள்ள நடுப்பகுதியில உள்ள கிடையாது. இது உள்பகுதி, இது வெளிப்பகுதி, இது நடுப்பகுதி. அப்போ இந்த 3 சுழிய நா வந்துட்டு நடுவில் வச்சு உச்சரித்துனா இந்த நா வந்து பிறக்குது. நா அப்படின்னு உச்சரிக்கணும்னு சொல்றாங்க. இந்த 2 சுழி நா பாருங்க. இது வந்துட்டு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தினுடைய முன்பகுதி. இது பாருங்க. இது வந்துட்டு முன்பகுதி, இது நடுப்பகுதியில உச்சரிச்சோம் இங்க. இது வந்துட்டு முன்பகுதி. அப்போ இந்த முன்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்குதுன்னா நகரம், 2 சுழி நகரம் வந்துட்டு பிறக்கிறதுன்றாங்க. அப்போ இது 3வது பாருங்க. நா இந்த நா பாருங்க. நாவின் நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி. அப்போ பல் இருக்குது இல்லையா, நாவினுடைய நுனி இந்த மேல்வாய் இந்த பல்ல வந்து தொடுற மாதிரி வந்து உச்சரிக்கணும். அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் வந்து பிறக்கிறது. அப்போ ந, ந, ந இப்படி 3 இடத்துலயும் இது நடுப்பகுதி, இது முன்பகுதி, இந்த பல்லினுடைய அடிப்பகுதி, பல்லினுடைய முன்பகுதியில அடிப்பகுதியில இதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேறுபாடுகள் தெரியும். இப்படிதான் இந்த எழுத்துக்களை வந்து உச்சரிக்கிறோம். ஆனா உச்சரிக்கும் போது சிறு மாற்றங்கள் இருக்கிறது. ஆனா நாம் என்ன செய்யறது கிடையாது, அவ்வாறு உச்சரிக்கிறது கிடையாது. இனிமேல் இந்த பாடத்தை படித்த பிறகும் மாணவர்கள் என்ன செய்றீங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல உங்க நாக்கினுடைய மேல் பகுதியை இந்த அன்னத்தினுடைய இந்த பகுதியை பொருத்தி உச்சரித்தீங்கன்னா இதனுடைய ஒலி வந்துட்டு வேறுபடும். இந்த ஒலிப்பு முறை வேறுபட்டால் இதனுடைய பொருள் வந்து புரிவதற்கு எளிமையாக இருக்கும். நீங்க அடுத்தடுத்து உயர் வகுப்புல படிக்கும் போது இது இங்கேயே சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க அடுத்த வகுப்புல வந்துட்டு தெளிவா இருக்கும். இப்ப பாருங்க, இட்டு, இட்டுக்கு இணை எழுத்து இன்னு, இத்து அதனுடைய இணை எழுத்து வந்து இந்து, இருக்கக்கூடிய இணை எழுத்து வந்து இன்னு. அப்போ இதெல்லாம் இதுக்கு இணை எழுத்துக்கள். அப்போ இந்த இணை எழுத்துக்களை கொண்டு எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்ற, அப்போ டாக்கு அடுத்து என்ன வருமோ நகரம் வரும். அப்போ இந்த டகரத்துக்கு அடுத்து நகரம் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றாங்க, டன் நகரம் சொல்றாங்க. தகரத்தை அடுத்து வகரம், இங்க என்ன வருது, இது டா, இதுக்கு அடுத்து நகரம் வருது, அப்போ டன் நகரம் சொல்றாங்க. இது இத்து, இந்த தகரத்தை அடுத்து என்ன வருதுன்னா நகரம் வருது, அப்போ தகரமும் நகரம் சேர்ந்தா தன் நகரம் வருது. இந்த ராவுக்கு அடுத்து என்ன வருதுன்னா இன்னு வருது, அப்போ ரகரத்தை அடுத்து என்ன வருதுன்னா நகரம் வருது, அப்போ ரன் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த இணை எழுத்துக்கள் இது அடுத்தடுத்து வர்றதுனால டன் நகரம், நகரம், தகரத்தை அடுத்து நகரம் வந்தா அது டன் நகரம், தகரத்தை அடுத்து நகரம் வந்தா தன் நகரம், ரகரத்தை அடுத்து நகரம் வந்தால் அது ரன் நகரம். இப்படி வந்துட்டு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, சொற்களில் நா இடம்பெறும் வகை எங்கன்னு பாருங்க. டா என்னும் எழுத்துக்கு முன்னு இன் வரும். அப்போ டா என்பதற்கு முன்னாடி என்ன வரும்னா இன்னு வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. அப்போ கண்டம், இந்த டா தான் பின்னாடி இருக்கு, இன்னு என்ன இருக்கு முன்னாடி இருக்கு, அதை தான் இங்க சொல்லிருக்கோம். அப்போ டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இந்த இன்னு வந்துட்டு இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து டா என்ற எழுத்துக்கு என்ன முன்னாடி வரும், இன்னு வரும். அதே மாதிரி ரா என்னும் எழுத்துக்கு முன் என்ன வரும்னா இன்னு வரும். இங்க பாருங்க, இது கண்டம், வண்டி, இதெல்லாம் வந்து டா வரிசை. டா, டி, டு, இதெல்லாம் வந்து டா வரிசை. அந்த டா வரிசைக்கு முன்னாடி என்ன வருதுன்னா இன்னு வருது. இப்ப ரா என்னும் எழுத்துக்கு முன்னு இன்னு வருன்றாங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த ரா, இது மன்றம், நன்றி, நன்று, இதெல்லாம் வந்து ரா வரிசை. அப்போ டகரம், ரகரம். இங்க அடுத்து பாருங்க, நகரம், நகரம் வர வேண்டிய இடத்தில் இந்த மூன்று சுழி நகரம் வர வேண்டிய இடத்தில் 2 சுழி நகரம் வந்தால் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் தானே சொல்றாங்க. அப்போ என்பதை உணர்க. அப்போ இந்த 3 சுழி வர வேண்டிய இடத்துல 2 சுழி நகரம் வந்துச்சுன்னா என்ன மாறுபடும், ஒலிப்பு முறை மாறுபடலனாலும் பொருள் வந்து மாறுபடும் சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு வானம், 3 சுழி நா வந்தா வானம் என்பது வானவெடின்னு சொல்றோமோ அதுதான் வந்து வானம். அதே இந்த 2 சுழி நா வந்தா வானம் என்பது, இது வானம் வந்தா வெடி தான் வந்துட்டு வானம் என்றும், இந்த 2 சுழி நம் வந்தா என்ன பார்த்தீங்கன்னா வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கக்கூடிய சொல். இந்த 3 சுழி நீ வந்தா வேலை, பனினா வேலை. இந்த 2 சுழி நீ வந்தா குளிர்ச்சி. இதுதான் வந்துட்டு எழுத்துக்களுடைய வித்தியாசம் பட்டால் பொருள் வந்துட்டு மாறுபடும். லா, ல, ர, இந்த எழுத்துக்கள் பாருங்க, இது எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு. லா, இந்த லா, இது ய, இத பாருங்க. லா, இது குண்டுலா, குண்டுலான்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த லா, இது சிறப்புலா, இது சிறப்புழா. லா, லா பாருங்க. லா, நா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து, அதாவது வந்து நாவினுடைய 2 பக்கம், நாவினுடைய பக்கங்கள் வந்து தடித்து இருக்கணும். அதாவது ரொம்ப இழுத்தாதான் எப்படி இருக்குன்னா மெலிந்து இருக்கும். ஆனா கொஞ்சம் பாருங்க, முன்னாடியே வச்சா எப்படி இருக்குன்னா அப்படி தடித்து தான் இருக்கும். அப்போ மேல் பற்களினுடைய அந்த பல்லோட அடியை தொடுவதால் லகரம் இருக்குது. இதை உச்சரித்து பாருங்க. ல, அப்படி முன்னாடி பல்லாண்டே வச்சு கொஞ்சம் தடித்து இருக்கணும் நாக்கு. அவ்வாறு வைக்கும் போது என்ன வரும்னா லகரம் வந்துட்டு தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்றும் வருங்க. அப்ப இந்த லா எப்படி இருக்குன்னா இந்த வா மாதிரி இருக்கிறதுனால பாருங்க, இந்த வா மாதிரி தான் லா இருக்குது, கொஞ்சம் தான் வளைஞ்சிருக்குது. அப்போ அதனோட வடிவத்தில் இருக்கிறதுனால வகர லகரம் என்று அழைக்கிறோம். இந்த லா பாருங்க, இந்த லா என்பது நாவினுடைய இரு பக்கங்கள் தடித்து, அதே மாதிரி இந்த லாவுக்கும்
நாக்கோடைய 2 பக்கமும் தடிக்கிறோம். இதே மாதிரி தடித்து மேல் அன்னத்தின் நாக்கினுடைய 2 பக்கங்கள் தடித்தாலும் அந்த மேல் அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுது. இது வந்துட்டு பல்லினுடைய அடிப்பகுதி. இந்த அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. அப்ப இந்த லகரம் வந்துட்டு இந்த நாக்கினுடைய முனை வந்துட்டு இந்த அன்னத்தினுடைய நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றுகிறதுன்றாங்க. அப்போ இதனை பொது லகரம் என்று அழைக்கிறோம். அப்போ இதனை என்ன லகரம்ன்றாங்களாம்? பொது லகரம் சொல்றாங்க. அப்போ இது நா போல எந்த மாதிரி இருக்குது? லா வந்து இந்த நா மாதிரி தானே இருக்கு. அப்போ இந்த நா மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் என்றும் கூறுவர். இது வா போல இருக்கிறதுனால வகர லகரம் என்றும், இது நா போல இருக்கிறதுனால நகர லகரம் என்றும் அழைக்கப்படுகிறதுன்றார். அப்போ ழா பாருங்க, நாவினுடைய நுனி, இந்த நாக்கினுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த ழா வந்துட்டு அப்படியே உள்ள வருடுது. எங்க இருக்குதுன்னு பாருங்க, இந்த நாக்கினுடைய நுனி எங்க இருக்குன்னா மேல் அன்னத்தினுடைய உள்ள இருக்கிறது. அது எப்படின்னா நாக்கினுடைய மேல் நோக்கி அப்படி நல்லா வளைந்து அப்படியே உள்ள போயிட்டு வருடுவதால் ழகரம் தோன்றும். ழா தோன்றும். அப்போ லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். அப்போ இந்த லகரம் இந்த யகரம் இது இரண்டும் ஒரே இடத்தில் தான் வந்து ஒலிக்கிற இடம் எங்கன்னா இந்த ஒரே இடத்துல தான் ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழா தமிழுக்கே சிறப்பானது. அப்போ தமிழ் மொழிக்கே இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களிலே சிறப்பானது எதுன்னு பார்த்தா தமிழ் என்ற எழுத்துக்கே சிறப்பானது எதுனா இந்த ழான்றாங்க. எனவே இதனை சிறப்பு ழகரம் என்றும் அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர யகரம் என்று பாருங்க. இப்போ இது எடுத்துட்டா மா மாதிரி தானே இருக்குது. அப்போ அதே மாதிரி இருக்கிறதுனால மகர யகரம் என்று கூறுவது இலக்கணத்தினுடைய மரபுன்றான். இலக்கண மரபுனா வந்துட்டு அப்படியே அது வழக்கத்தில் உள்ளது, தற்போது வரை இருக்கிறது தான் வந்து மரபு. அதுதான் நம்ம மரபு தான் வந்து முன்னோர்கள் பயன்படுத்தியதை அதை அப்படியே நம்ம பின்பற்றுவது, மாறாமல் பின்பற்றுறது தான் மரபு. பொருள் வேறுபாடு உணர்க. இப்ப எப்படியெல்லாம் இந்த இந்த எழுத்துக்களுக்கு எப்படியெல்லாம் வித்தியாசம் பொருள் வருதுன்னு பாருங்க. எழுத்தினுடைய வித்தியாசத்துக்கு எப்படி வந்து பொருள் மாறுபடும். விலை, விலைனா என்னது? ஒரு பொருளுடைய மதிப்பு தான் வந்து விலை. இந்த விலை பாருங்க, இது உண்டாக்குதல், விளைவித்தல் சொல்றோம் இல்லையா? விளைவித்தல் ஒரு அதாவது விளைவிக்கிறது, விவசாயம் பண்ணி விளைவிக்கிறோம்னு சொல்றேன், அதுதான் வந்து விலை. விலைனா உண்டாக்குதல். விழைனா வந்து விரும்புதல்னா வந்து விழைத்தல், அதாவது விழைனா வந்து விரும்புதல், அதனுடைய பொருள் தருது. இலைனா வந்து செடியினுடைய இலைகள் இது பார்த்துருக்கு, அதை வந்து இலை. இலைனா வந்து மெலிந்து போதல், அதாவது உடல் மெலிந்து இருக்கிறாங்கன்னு சொல்றேன், அதுதான் வந்துட்டு மெலிந்து போதல் தான் வந்து இலை. இது வந்து இழைன்னா வந்துட்டு நூல் இழை பார்த்துருக்குலே, நூல்களுடைய இழை, அதுதான் வந்து நூல் இழை தான் வந்து இழை. இப்ப பாருங்க, ரா இந்த ரா இந்த ரெண்டு எழுத்துக்கு வந்து எப்படி ஒலிக்குது பாரு. இந்த ரா பாத்தீங்கன்னா இது சின்ன ரா. இது ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருது. அப்போ நாவினுடைய நுனி இருக்குது, மேல் அன்னத்தினுடைய எங்க தொடுதுன்னா முதல் பகுதியில. இது வந்துட்டு அடிப்பகுதி, பல்லினுடைய அடிப்பகுதி. இது முதல் பகுதி, இது வந்துட்டு நடுப்பகுதி, இது வந்து உள்ள இருக்கிறதா வந்துட்டு. அப்போ இது எங்க தொடுதுன்னா முன்பகுதி. அப்போ அன்னத்தினுடைய முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று அழைக்கிறோம். படிச்சுக்கீங்களா? கசட தப்பர வல்லினம் எரள வயல இடையினம். அப்ப அந்த இடையின வகையை சார்ந்ததான் வந்து இடையினம். இடையின ரகரம் என்று அழைக்கிறோம். எது? இந்த ராவ. அதே மாதிரி இந்த ரா பாருங்க, நாவின் நுனி மேல் அன்னத்தினுடைய மைய பகுதியில, இது வந்துட்டு முன்னாடியே இருக்குது, இது வந்துட்டு மைய பகுதியில் இருக்குது. அப்ப மைய பகுதியில தொடுந்து உரசுவதால் இந்த ரகரம் வந்து தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து, அது இடையினம், இது வந்து வல்லினம். அந்த ரா வந்துட்டு இடையினத்துல வர்றது, இந்த ரா வந்துட்டு எதுல வருதுன்னா வல்லினத்துல வருது. அப்ப வல்லின ரகரம் என்கிறோம். இப்ப பாருங்க பொருள் வேறுபாடு பாருங்க. ஏரி, ஏரினா இந்த ஏரி பாருங்க, ஏரினா என்னதுன்னா நீர்நிலை. இந்த ஏரி பாருங்க, இது வந்துட்டு இந்த ரீ, இது இந்த ரீ. இந்த இரண்டு ரீக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. மேலே ஏறி, மரத்து மேல ஏறுது, மாடியில ஏறுது, ஏணி மேல ஏறுது, இதுதான் வந்து ஏரி. இது நீர்நிலைகளை வந்துட்டு ஏரின்னு சொல்ல, அதை குறிக்கக்கூடியதான் வந்து இந்த ஏரி. கூரை என்பது பாருங்க, இந்த ரை வந்துட்டு
வீட்டினுடைய மேல் கூரை தான் வந்துட்டு கூரை. இந்த கூரை பாருங்க, கூரை புடவைன்னு சொல்லல, அதுதான் வந்துட்டு இந்த கூரை. கற்பவை கற்ற பின் லா ல ழ ஆகிய எழுத்துக்கள் அமைந்த சொற்களை பொருளுடன் தொகுக்க சொல்ல. இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள்ல அமைந்த சொற்களை வந்துட்டு பொருளுடன் தொகுக்க சொல்லியிருக்காங்க மாணவர்கள். இதெல்லாம் நீங்க திரட்ட சொல்லியிருக்காங்க. மழங்கொலி எழுத்துக்கள் உங்களது நண்பரிடம் ஒலித்து காட்டல். இந்த எழுத்துக்களை 8 எழுத்துக்கள் படிச்சல, இத சொன்ன மாதிரி இதுல சொன்ன மாதிரி என்ன செய்றீங்களோ அங்கங்க உங்களோட நாக்க வந்து பொருத்தி அந்த இடத்துல உச்சரித்து பயிற்சி பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மதிப்பீடுகளை நீங்க பயிற்சி அளிக்கக்கூடியது. இப்ப பாருங்க, மொழியை ஆள்வோம். கேட்க, தொலைக்காட்சி அல்லது வானொலி. தொலைக்காட்சினா என்னது? தற்போது நாம பயன்படுத்தக்கூடிய டிவி. வானொலி என்பது நாம தற்போது பயன்படுத்தக்கூடிய ரேடியோ. இதுதான் வந்து தொலைக்காட்சி, வானொலி. வேளாண்மை தொடர்பான நிகழ்ச்சிகளை கேட்டு வந்து வகுப்பில் கூறுக. அப்போ வேளாண்மைனா விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்துட்டு கேட்டுட்டு வகுப்பில் வந்து கூற சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்திலையும் வந்து கேட்டுட்டு பேசுக. மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகள் பேசிக்கொள்வதாக கற்பனை செய்து உரையாடுக. அப்போ ஒரு மாடா நீங்க இருந்தீங்கன்னா, இப்ப மாணவர்கள் நீங்க மாட்டுப் பொங்கல் அன்றைக்கு ஒரு மாடாக இருந்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கீங்களா, இல்ல நீங்க மாடாக உழைக்கிறதுனால வருத்தப்படுவீங்களா, எந்த மாதிரி எல்லாம் நீங்க இருப்பீங்க? அந்த ஒரு மாடோட இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு கற்பனை செய்து ஒரு உரையாட சொல்லியிருக்காங்க உங்களை மாணவர்களுடன். பாருங்க எவ்வளவு ஒரு கற்பனை திறன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாம அதை அப்படியே விட்டுட்டு போறதுனால தான் அதனுடைய அறிவே நமக்கு கிடைக்காம. இது எல்லாத்தையும் நீங்க பயிற்சி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களை விட சிறந்த மாணவர்கள் யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தமிழ் பாட புத்தகத்திலையும் எந்த ஒரு பாட சப்ஜெக்ட் புத்தகமா இருந்தாலும் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பாடங்கள் வந்து அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. பாருங்க, அடுத்து பாருங்க, பேசுக. பேசுக பாத்தீங்கன்னா, உங்கள் பகுதியில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் குறித்து பேசுக. என்னெல்லாம் திருவிழா வந்து உங்க பகுதிகளில் உங்க ஊர்ல கொண்டாடுறாங்க, அதை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. சொல்ல கேட்டு எழுதுக. ஒருத்தர் சொல்லுவாங்க, அதை கேட்டு அந்த டிக்டேஷன் வேர்டெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் அப்படிதான் பார்க்காம எழுதி பார்க்கறது. அப்போ எந்த அளவுக்கு நீங்க எழுத்து திறன் பயிற்சி உங்ககிட்ட இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் வந்து டிக்டேஷன் வேர்டு வந்துட்டு மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்க இப்ப எழுதுங்க. பொறையுடைமை என்பதை அப்படியே கேட்க எழுதணும். ஆசார கோவை, நந்தவனம், முத்தேன், தைத்திங்கள், தலைவாழை, மஞ்சு விரட்டு, மாமல்லன், ஆகாய கங்கை, மழங்கொலிகள். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா கேட்க நீங்க எழுதணும். இந்த மாதிரி இதுதான் டிக்டேஷன் வேர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க 10 வார்த்தைகள் 20 வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிழையே இல்லாம எழுத வந்துடும், எந்த ஒரு மொழியானாலும். பத்தியை படித்து வினாக்கள் அமைக்க. பத்தியை படித்து, பத்தினா இந்த பத்தியை முழுவதும் படித்து அதுல கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கேள்வி வந்து எடுத்துக்காட்ட கொடுத்துருவாங்க. நீங்க என்ன செய்யணும், இந்த என்னெல்லாம் இதுல வினா அமைக்க முடியுமோ உங்களுடைய சிந்தனை துறையில என்னெல்லாம் இங்க கேள்வி கேட்கிறாத, கேள்வி யார் கேட்குறீங்களோ கேள்வியை தொடுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிருக்கு இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு கேள்விகளை உங்களால உருவாக்க முடியும்னு பாருங்க. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட்ட முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். யார் வீட்டிற்கு சென்றான்? தாத்தா வீட்டிற்கு சென்றான். யார் சென்றான்? முகிலன் சென்றான். எதை கொண்டாட சென்றான்? பொங்கல் கொண்டாட சென்றான். இதுதான், இப்படிதான் கேள்வி இருக்கணும். அங்கு எங்கு செவலை என்ற காளை இருந்தது. எங்கு இருந்தது? அங்க அந்த செவலை என்ற காளை எங்கிருந்தது? தாத்தா வீட்டுல இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்? முகிலனுக்கு பிடிக்கும். எதை பிடிக்கும்னா காளையை பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். யாருக்கு வைப்பது? அந்த காளைக்கு வைப்பது யாருடைய வேலை? முகிலனது வேலை. இப்படிதான் நீங்க கேள்வியை கேட்டு அதற்கு விடையளிக்கலாம். அப்போ வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவினான். யாருக்கு உதவினான்? தாத்தாவுக்கு உதவினான். யாரு? முகிலன். அப்படிதான் நீங்க படிக்கணும். பாருங்க, அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்ச்சியுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினான். இது எல்லாம் முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான். இது ஒரு கேள்வியா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உங்களால என்னெல்லாம் கேள்விகளை உருவாக்க முடியுமோ உருவாக்குங்க. இதை விட அதிகமாக கூட உருவாக்கலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து கேள்விகள் வந்து கேட்க முடியும். பாருங்க, சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. சரியான தொடர் சொற்றொடர் எதுன்னு கேட்க சொன்னாங்க. கதிரவன் மறையும்
காலையில் உதித்து மாலையில். அதாவது கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் சொல்லியிருக்காங்க. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாருங்க, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையன்னு சொல்லியிருக்காங்க. மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். எது சரியானதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கான செயல்திறன் தான் இதெல்லாம். உரையாடலை நிரப்புக. எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உரையாடலை நீங்க எப்போ வரைக்கும் பயிற்சி செய்யணும், இதெல்லாம் நாம கண்டுக்கிறதே கிடையாது. அதனாலதான் நமக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வளருவதே கிடையாது. இந்த மொழி திறன், ஒவ்வொரு திறன், இது எல்லாமே உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுடைய உருவாக்கக்கூடிய உங்களுடைய செதுக்கிற ஒரு திறன் பயிற்சிகள் தான் இவை அனைத்துமே. அதனால சின்ன 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 விஷயங்கள் தான் உங்களுக்கு நாளைக்கு பெரிய ஒரு ஆலமரமாக உங்களுக்கு உயர்ந்து நிற்கும். அதனால இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்குள்ள ஒரு கற்பனை, பயம், இது எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கி உங்களால ஒரு ஒரு முடியும் அப்படின்ற ஒரு ஒரு உந்துதலை எது கொடுக்கணும்னா நீங்க பயிற்சி செய்ய செய்யதான் இதெல்லாம் முடியும். அப்ப இதெல்லாம் நீங்களா வந்துட்டு இப்போ நம்ம வீட்டுல இதெல்லாம் ஒரு பேசுறோம். செல்வன் மாமா அப்படின்ற மாமாவும் செல்வனும் வீட்டுல பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப மாமா கிட்ட பேசினா நீங்க எப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்க, எப்படியெல்லாம் பதில் சொல்லுவீங்க, அப்படிதான் இது உரையாடல் அமைஞ்சிருக்கும். அப்ப வீட்டுல பேசுறதுதான் இங்க புத்தகமா கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு மாமா கிட்ட ஒரு நீங்க சாதாரணமா பேசும்போது எப்படியெல்லாம் பேசுவீங்க, அப்படியே பேசி இதை ஃபுல்லாத்தையும் என்ன செய்றீங்க, நீங்க நிரப்புனீங்க. செல்வன் வந்து மாமா கிட்ட கேட்கலாம், வாங்க மாமா, நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு மாமாவை கேட்கிறான். மாமா சொல்றாரு, மாமா இங்க என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. இங்க என்ன சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கிறாய், அவன் என்ன கேட்டான், அப்போ அவர் அதற்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. அப்ப நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் செல்வன் சொல்றான், நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உட்காருங்கள் மாமா அப்படின்னு சொல்றான். பாருங்க, மாமாவை வந்துட்டு உட்காருங்கள் சொல்லிட்டு அடுத்த வேலை சொன்னோம். நீங்க அந்த மாதிரி செய்றீங்களான்னு பாருங்க, இல்ல செய்யலைன்னா இனிமே கத்துக்கோங்க. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க, அப்பா அம்மா எங்கே சென்றுள்ளார்கள் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அப்பா அம்மா இல்லைனாலும் வந்தவங்க என்ன சொல்லியிருக்கான், உட்கார சொல்லியிருக்கிறான் அவன். அதுதான் இங்க நீங்க கத்துக்க வேண்டியது. இருவரும் கடை வீதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இங்க கடை வீதிக்கு இங்க ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க தான் நிரப்பணும். அப்படியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்படியான்னு கேட்டுட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. செல்வன் நன்றாக, அப்போ என்ன கேள்வி கேட்டிருப்பாரு, அதனால இந்த பதில் சொல்றான்னு பாருங்க. நன்றாக படிக்கிறேன் மாமா. அப்போ என்ன கேள்வி அவர் கேட்டிருப்பாருன்னு பாருங்க. மாமா சொல்றாரு, நாளை விடுதலை நாள் விழா உங்கள் பள்ளியில் போட்டிகள் நடத்துகிறார்களா அப்படின்னு கேட்கிறார். செல்வம் சொல்றான், ஆமாம் மாமா, நான் என்னது இங்க ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, நான் டேஷ் போட்டியில் கலந்து கொள்கிறேன். என்ன போட்டியில் கலந்து கொண்டிருப்பான்னு எழுதுங்க அங்க நீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்றான். அதற்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்க. இதுதான் வந்து கான்வர்சேஷன், உரையாடல். இதுதான் நீங்க மாணவர்கள் நிரப்பணும். இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் தான் நம்ம பேசக்கூடியதான். இதை வந்து நீங்க என்ன செய்யணும், பாடமா இருக்கும்போது பயமில்லாம நீங்க என்ன வீட்டுல பேசுங்க அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை பயிற்சி பண்ணி பாருங்க. நட்பு என்னும் தலைப்பில் கவிதை எழுத சொல்லுங்க. அதாவது நட்பு என்பது என்னன்னு என்ற தலைப்புல ஒரு கவிதை எழுத சொல்லுங்க. எப்படி பாருங்க, இன்பம் கொடுப்பது நட்பது, இங்க டேஷ் என்று அழிப்பது நட்பு. இதை நீங்க தான் நிரப்பணும். அதே மாதிரி இங்க டேஷ் கொடுத்து நட்பு, இந்த 3 சொற்கள் அமைந்த வரிகள் கொடுத்துருக்கு. இதை நீங்க நிரப்ப சொல்லணும். கீழ்காணும் தலைப்புல கட்டுரை ஒன்று எழுத சொல்லணும். அப்ப பொங்கல் திருநாள் பற்றி ஒரு கட்டுரை. இப்பதான் நம்ம அந்த படத்துல ஃபுல்லா படிச்சோம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நாம கொண்டாடக்கூடிய திருவிழா தான் இது. அதனால இதெல்லாம் நீங்க உணர்ந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதையும் இதையும் கற்பனை செய்து இரண்டையும் கலந்து ஒரு பாடத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றதையும் வீட்டுல நடந்ததையும் இரண்டையும் கற்பனையும் உங்களுடைய சிந்தனை திறனையும் கொண்டு இந்த கட்டுரை வந்துட்டு உருவாக்குங்க. அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடு. கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லுங்க. எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, கல் கூட்டல் இல் கூட்டல் உண்டு. இதை எப்படி சேர்த்துனா, கல் கூட்டல் உண்டு, அதாவது கல் கூட்டல் இல் கூட்டல் இல்லை அப்படின்னா கல் இல்லை அப்படின்னு உருவாக்கலாம். இதெல்லாம் புதிய சொற்கள். அப்ப பல் மின் மண். இப்போ உங்க உண்டு இல்லை, இது சொற்களை கொண்டு சொற்கள் உருவாக்க சொல்லுது, எழுத்துக்களை கொண்டு. கட்டங்களில் மறைந்துள்ள சுற்றுலா தலங்கள் கண்டுபிடித்து எழுதுக. இந்த கட்டங்கள்ல வந்துட்டு தா, இன், சா, உ, இர் இதெல்லாம் இருக்குது. மா, மா இதெல்லாம் இருக்குது. எத்தனை ஊர்கள் சுற்றுலா தலங்கள் இருக்குதோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன செய்யறோம், இப்படி நீங்க எழுதிக்கோங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு இங்க எழுதுங்க. இப்ப பாருங்க, செயல் திட்டம் பாருங்க. இரவு நேர வானத்துடன்
இரவு நேர வானத்துடன் காட்சியை வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்க. அதாவது இரவு நேரத்துல வானம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப என்னெல்லாம் இரவு நேரத்துல நமக்கு காட்சி இருக்குது, அந்த காட்சிகள் எல்லாம் வரைந்து அதற்குண்டான வண்ணம் தீட்டி என்ன சொல்லணும், மகிழ்ச்சியா இருக்க சொல்லு, மகிழ் சொல்லியிருக்காங்க. அதை கண்டு நீங்க வரைஞ்சதை கண்டா அழகுதான். அது அழகு பார்த்தா எப்படி இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கு. நாம இவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கோம்னு தெரியல, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் அல்லது மாவட்டம், உங்கள் ஊர்ல இருந்தா, கிராமத்துல இருந்தா ஊர்ல, இல்ல ஒரு நகரத்துல இருந்தா அது மாவட்டத்துல பண்பாட்டு சின்னங்கள் குறித்து பட தொகுப்பை வந்து செய்தியுடன் சேகரிங்க. அதாவது உங்க ஊர்லயோ மாவட்டத்திலேயோ அந்த பண்பாட்டு சின்னங்கள் ஏதாவது உங்க ஊர்ல இருக்கும் இல்லையா, அந்த சின்னங்களை குறித்து ஒரு பட தொகுப்பை கொண்டு, ஒரு படத்தோட கொண்டு ஒரு செய்தியை சேகரிக்க சொல்லி உங்க ஊர்ல இருக்கிறத பண்பாட்டு சின்னம். நிற்க அதற்கு தக. படிச்சிட்டீங்க, அப்ப அந்த வழியில நிற்கணும் இல்லையா. என்ன கொடுத்திருந்தாங்க, நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல நல்ல ஒழுக்கங்கள்ல கத்துக்கிட்டீங்க, அந்த ஒழுக்கத்தின்படி கற்று அதன் வழி நடக்கிறது தானே இந்த பாடத்தினுடைய நோக்கம். என் பொறுப்புகள், இந்த பாடத்தை படித்தது பிறகு நான் எவ்வாறெல்லாம் என் வாழ்க்கையில் பின்பற்ற போகிறேன் என்பது என்னுடைய பொறுப்புகளாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். அப்போ நம்ம நாட்டினுடைய பாரம்பரிய சின்னங்களை என்ன செய்யணும், அழிக்காமல் பாதுகாக்கணும். அங்க என்ன செய்யக்கூடாது, எச்சில் துப்புறது, குப்பையை போடுறது, சாப்பிட்றது தூக்கி போடுறது, சுற்றுலா பயணம் போனா இதெல்லாம் செருப்பு போட்டு நடக்கிறது அங்க, அதெல்லாம் என்ன செய்யணும், சின்னங்களை பாதுகாக்கணும், மதிக்கணும். இதுதான் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படிக்காத வயசானவங்க யாராவது அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் நம்முடைய இவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் நம்ம உருவாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், அதெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படியெல்லாம் படித்த மாணவர்களை நீங்க என்ன சொல்லணும், அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதை வந்துட்டு அந்த தவறை எடுத்து நீக்கணும். இதுதான் உங்களை படித்தவர்களுடைய செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் மாணவர்களாகி நீங்க செய்ய சின்ன 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 செய்ய செயல்கள் தான் நாளைக்கு பெரிய செயல்களாக உங்களையே மாற்றும். அது அந்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன செயல்கள் இருக்கும். பாருங்க, தமிழர் நாகரிகத்தையும் பண்பாடையும் உணர்ந்து அதன் வழி நடப்பேன். அப்போ தமிழருடைய நாகரிகம் எந்த அளவுக்கு உயர்வானதுன்னு பாருங்க, அவங்களுடைய பண்பாடு எப்படின்னு பாருங்க, அதை உணர்ந்துக்கணும். அந்த பண்பாடு எப்படி இருந்தது, நாகரிகம் எப்படி இருந்தது உணர்ந்தீங்கன்னா அதன் வழியில நடப்பீங்க இல்லையா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நம்முடைய பண்பாடு, எப்படி நாகரிக தோற்றம், எத்தனை நாடுகள்ல நம்முடைய பண்பாட்டை எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம பின்பற்றாங்க. வந்து எத்தனையோ நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தானா விளக்குறாங்க நம்முடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கண்டு. அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு மிக்கிறது தான் நம்ம தமிழுடைய பண்பாடு. அதை நாம என்ன செய்யறோம், பின்பற்றுறது கிடையாது. ஆனால் மாணவராகிய நீங்க என்ன செய்யணும், இந்த பாடத்தை கற்ற பின் அதை உணர்ந்து நடக்கணும். அதே மாதிரி அந்த வழியில வந்து நடப்பதற்கு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய பாரம்பரியத்தை பொருள் உணர்ந்து நற்பண்புகளுடன் அனைவரையும் போற்றும்படி வாழ்வு. நற்பண்போடு இருக்கணும். எத்தனை 8 பண்புகள் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி 8 பண்புகளை உங்களால் எத்தனை பண்புகளை போற்ற முடியுமோ போற்றி அந்த வழியில வந்து நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாட்டுப்புற கலைகளை நாட்டுப்புற கலைகள்னா வாழ்வு, நிறைய கலைகள் இருக்குது. அந்த நாட்டுப்புற கலைகள் வந்து பாடக்கூடிய பாட்டு ஒண்ணு பார்த்தோம். அந்த கலைகளுக்கும் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்து அதையும் நாம போற்றி மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உன்னுடைய கடமையாக உன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய பொறுப்புகளாக கொடுத்திருக்காங்க. கலைச்சொல் அறிவும், இது பாருங்க, கலைச்சொல் பாருங்க. வெல்கம், வெல்கம்னா நல்வரவு. என்ன செய்யணும், வந்தவங்களை என்ன சொல்லணும், வரவேற்கணும். இதுதான் இதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த பையன் வந்து கான்வர்சேஷன்ல பார்த்தோம். இதுதான் நீங்களும் மாணவர்களாக பின்பற்ற வேண்டியது. யாராவது வந்தா நீங்க பாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படியே உட்காந்துட்டு உங்க வேலையை செய்யக்கூடாது. அப்போ வந்தவங்க என்ன செய்வாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ வந்தவங்களுக்கு என்ன செய்யணும், வாங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொன்னான் இல்லையா அந்த மாணவன். அதே மாதிரிதான் அனைத்து மாணவர்களும் இந்த பாடத்தை படித்த பிறகு பின்பற்றணும். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், நிறைய சிற்பக்கலைகள் பார்த்து இல்லையா, அதுதான் வந்து ஸ்கல்ப்சர்ஸ் சொல்லுங்க. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். சிப்ஸ்னா அது ஷிப்பு, இது சிப்ஸ், இது வந்து ஷில்லுகள். அந்த ஷிப்புனா என்னன்னு பாருங்க, ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ்னா என்னது, ஆயத்த ஆடை. ஆயத்த ஆடைனா ரெடி, அதாவது தயார் நிலையில் இருக்கிறது தான் வந்து ஆயத்த ஆடை. மேக்கப், மேக்கப்னா என்னது, நாம் செய்து கொள்வதால் ஒப்பனை. டிஃபன்னா என்னது, சிற்றுண்டி. இதை தான் இந்த பாடத்தினுடைய நிறைவு. உங்களுக்கு திருக்குறள் வகுப்பு மட்டும் நான் தனியாக கொடுத்து திருக்குறள் அப்படியே தனியாகவே நான் பிளேலிஸ்ட்டில் அப்படியே சேர்த்துட்டே வரேன். மாணவர்கள் வந்து பயன்பெறுங்க. படிக்கிறத கற்றவையில் நடங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தும். காற்றோடு விடாதீங்க. படித்ததை படிக்கவையில் நிறுத்திருந்தாங்கன்னா நம்ம நாடு எங்கேயோ இருக்கும். நாம் என்ன செய்யறதில்ல, படிக்கிறத படிச்ச வழியில நிறுத்துறதுக்கான பொருள் புரியாது தெரியாதனாலதான் அது நடக்கல. இனிமே பொருள் புரிஞ்சிருந்தா
அதன் வழியில் நடக்க முயற்சிப்பீர்கள்ட்டு சொல்றேன். அதனால பொருள் புரிந்து படிங்க, அதன் வழியில் நடங்க. தேங்க்யூமா. இதோட இந்த 2வது இயல் வந்து முடிவடையுது. அடுத்த வகுப்பு அடுத்த அடுத்த வகுப்பு பார்க்கலாம். தேங்க்யூமா.